பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, மேகா 7ஆம் அதிகாரம் வசனம் 19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்றாங்க. என்னன்னா, அவர் உங்களுக்கு இறங்குவேன்னு சொல்லிட்டாரு. உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அடக்குவேன்னு சொல்லிட்டாரு. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விடுவேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை எதுக்கு கொடுக்குறாருன்னா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் எப்படி ஆண்டவர் சமூகத்துக்கு போவேன், அவர்கிட்ட நான் எப்படி ஜபத்தை ஏறெடுப்பேன், மறுபடியும் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்பாரா அப்படின்னு சொல்லி அநேக குழப்பத்தோட இருக்கீங்க. நான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு இரக்கம் செய்யறேன், நீ என்கிட்ட வா. நான் உன் அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி சமுத்திரத்துல போடுறேன், நீ என்கிட்ட வந்தா போதும் சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஏசப்பா தயாரா இருக்காங்க. நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஏசப்பா எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னா, நம்மளுடைய பாவத்துக்காக தான் அவர் அடிக்கப்பட்டாரு, நம்மளுடைய பாவத்துக்காக தான் நொறுக்கப்பட்டாரு, மறிக்கவும் செய்தாரு, மறுபடியும் நம்மளுக்காக உயிரோட எழும்பி வந்தாரு. நம்மளை பரலோகம் கூட்டிட்டு போறதுக்காக தான் ஏசப்பா ஒரு தப்பு பண்ணும் போதும் பரவாயில்ல, இந்த டைம் என் பிள்ளை திருந்திடாதா, இந்த டைம் என் பிள்ளை திருந்திடாதான்னு சொல்லி சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. என்னைக்கும் அந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். இவ்வளவு நாள் நம்ம யாரையோ சந்தோஷப்படுத்தணும், ஆனா கர்த்தரை சந்தோஷப்படுத்த நினைச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு பாவத்தினால நீங்க குற்ற மனசாட்சியோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஏசப்பா மன்னிப்பாங்க, உங்க அக்கிரமத்தை மன்னிப்பாங்க, உங்களுடைய பாவத்தை எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவாங்க. நீங்க ஒப்பு கொடுங்க. மறுபடியும் நீங்க லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல போங்க, அவரோட பாதத்துல முழங்கால் படிட்டு ஜெபிங்க. நிச்சயமா அவர் அந்த பாவத்தை எல்லாவற்றையும் மன்னிக்க தயாரா இருக்காரு. இன்னைக்கு ஏசப்பா உங்களை அன்போடு அழைக்கிறாங்க. நீங்க எப்ப என் சமூகத்துக்கு வருவேன்னு சொல்லி நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. நீங்க ஜெபத்தை விட்டு பின்வாங்கி போகாதீங்க. பிசாசுக்கு அதுதான் வேணும். ஏதோ ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ள உங்களை தள்ளி ஏசப்பா கிட்ட இருந்து உங்களை முற்றிலுமா பிரிக்கிறத தான் அவன் நோக்கமா கொண்டுட்டு இருக்கான். அதனாலதான் இந்த டெம்டேஷன்ஸ்ல எல்லாம் உங்களை விழ வைக்கிறான். அதுக்கு என்னைக்குமே செவி சாய்க்காதீங்க. கர்த்தரை என்னைக்குமே நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. இந்த பாவத்தை மன்னிக்க ஏசப்பா தயாரா இருக்காங்க. நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பார்க்கணும். இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க பிள்ளைகளுக்கு இறங்குவேன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அடக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுடைய பாவத்தை எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னதை செய்து முடிப்பீங்க. அவங்க இன்னைக்கு உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. நீங்க அவங்கள மன்னிச்சு மறுவாழ்வு தரும்படியா ஜெபிக்கிறேன். தாழ்த்துல விரும்பியாக்குறேன். பிரேஸ்வேன் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.